Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not-for-profit organization உடைய illustration 17th sum பார்க்கலாம். From the following receipts and payments account of Friends Football Club for the year ending 31st March 2017. Prepare income and expenditure account for the year ending 31st March 2017 and the balance sheet as on the date. இங்க நமக்கு receipts and payments account கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுப்போம். ரெவென்யூ ஐட்டம்ஸ் அப்படின்றது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்கம்ஸ் அண்ட் அடிக்கடி நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்றது எப்பவாச்சும் நமக்கு வரக்கூடிய இன்கம் அண்ட் எப்பவாச்சும் நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளதான் நம்மளுக்கு கேபிட்டல் ஐட்டம்ஸ் ரெவென்யூ ஐட்டம்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல பார்க்கலாம். பேலன்ஸ் ப்ராடவுன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் போடணும். டூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 5000 rupees கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு மந்த்லி வரக்கூடிய ஒரு இன்கம் தான். அதனால நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். டூ லெகசிஸ் 6000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ லெகசிஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுடைய சொத்து ஏதாவது, ஓகேவா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து கொடுக்கறது. எனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வில் எழுதுவாங்க. ஓகேவா? அதாவது உயில் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஓகேவா? அ கைண்ட் ஆஃப், சரியா? அதாவது அந்த பர்சன் இறந்துட்டதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்பவாச்சும் தான் நடக்கும் இல்லையா? அதனால இது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ஐட்டமா நம்ம எடுத்துக்கணும். கேபிட்டல் ரெசிப்ட் இது, சரியா? அப்போ இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். நெக்ஸ்ட் டு கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் கொடுத்துருக்காங்க 2000 rupees. ஸோ ஸ்பெஷல் டின்னர் அப்படின்றது எப்பவாச்சும் நடக்காது, அப்பப்போ நடக்கக்கூடியதுதான். அதனால இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பை ஃபர்னிச்சர் 7000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்ஸ்ல ஃபர்னிச்சர் இருக்கு. அப்போ ஃபர்னிச்சர் நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்காக தான் நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நியூவா 7000 rupeesக்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஃபர்னிச்சர் அப்படின்றது நம்ம எப்பவாச்சும் தான் வாங்குவோம். ஏன்னா ஃபர்னிச்சர் நம்மளுடைய அசெட், அடிக்கடி வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் 800 rupees கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னாலே நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். பை ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900 rupees. இதுவும் மாசம் மாசம் நடக்கிறது தான், அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்க மாட்டோம். நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் ஆஃப் 12,000 rupees ஆன் 1st April 2016. அதாவது 2016ல இயருடைய ஸ்டார்டிங்ல 12,000 rupeesக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபர்னிச்சர் இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் ஷீட்ல காட்டும் போது இதையும் நம்ம காட்டணும். பிளஸ் இப்போ 7000 rupeesக்கு நம்ம வாங்கிருந்தோம் இல்லையா ஃபர்னிச்சர், அதையும் நம்ம ஆட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். சரியா? இக்னோர் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஸோ டெப்ரிசியேஷன் இருந்தா இக்னோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு டெப்ரிசியேஷனே கொடுக்கல. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 to 2017 600 rupees கொடுத்துருக்காங்க. 2017க்கான சம் தான் நம்ம போடுறோம். ஸோ 2017க்கான அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கரண்ட் இயர்ல நமக்கு ரிசீவ் பண்ண அமௌண்ட், ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது நமக்கு ரெண்டு இடத்துலயுமே வரும். அதாவது இன்கம் சைட்ல, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல, இன்கம் சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஆட் பண்ணுவோம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இதை நம்ம போடணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆன் 31st March 2017 100 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோடைய க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. டேட் பாருங்க, 2017 மார்ச் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். சரியா? அப்ப இதுக்கு நம்ம கால்குலேஷன் போடணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் சம்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கோ இல்லை ஸ்டேஷனரிக்கோ எதுக்கு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் பண்ணிட்டு அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்க நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கே கொடுக்கல, அதனால பர்ச்சேசஸ்ல இருந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே. கேபிட்டல் ஃபண்ட் அஸ் ஆன் 1st April 2016 வாஸ் 23,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துக்கலாம். சம் உங்களுக்கு நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம ஈஸியா சம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2017.
டெப்டார் கிரெடிட்டார் எல்லாமே போட்டுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ருபீஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ஷன் எடுத்து எழுதலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. சப்ஸ்கிரிப்ஷன் 5000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட்ல இருக்கிறதுனால இது நமக்கு இன்கம் சைட்ல போகும். ஓகே, இன்கம் சைட்ல பை சப்ஸ்கிரிப்ஷன் 5000 ருபீஸ் போட்டாச்சு. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 to 17 600 ருபீஸ். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, 2017 ஓடுது. நம்ம சம் போடுறதும் 2017 தான், அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். add outstanding for 2016 to 17 போட்டு இன்னர் காலம்லயே 5000 plus 600 பண்ணீங்கன்னா 5600 வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெகசிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது, பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். டு கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் கொடுத்துருக்காங்க 2000 ருபீஸ். இது எடுத்து எழுதிக்கலாம். இன்கம் சைட்ல பை கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் 2000 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். பை ஃபர்னிச்சர் இது வராது, ஏன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் 800 ருபீஸ். இதுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது கூட இதை சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் 800 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு மறக்காம எழுதணும். அதுக்கப்புறமா தான் நீங்க பர்ச்சேசஸ்ன்னு எழுதணும். இன்னர் காலம்ல 800 ருபீஸ் போட்டுக்கோங்க. இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க 100 ருபீஸ். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் பண்ணிட்டு அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். இங்க ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல, அதனால நம்ம டைரக்டா பர்ச்சேசஸ்ல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்றோம். பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு 100 ருபீஸ் இன்னர் காலம்லயே போட்டுக்கோங்க. 800 மைனஸ் 100 ருபீஸ் பண்ணீங்கன்னா 700 ருபீஸ் வரும். அதை அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1500 ருபீஸ். பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் எழுத வேண்டாம். டு ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1500 ருபீஸ். டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900 ருபீஸ் எழுதியாச்சு. இப்போ நமக்கு இன்கம் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 7600 ருபீஸ் வருது. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 3100 ருபீஸ் வரும். 7600ல இருந்து 3100 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 4500 ருபீஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர், அதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட். ஓகேவா, இன்கம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு, அதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக நம்ம கிட்ட பேலன்ஸ் 4500 ருபீஸ் கையில இருக்கு. சரியா, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போட்டு சர்ப்ளஸ்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. டோட்டலா 7600 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2017. லயபிலிட்டிஸ் அசட்ஸ் ருபீஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க 23000 ருபீஸ். இதை எடுத்து எழுதிக்கலாம். கேபிட்டல் ஃபண்ட் 23000 ருபீஸ் இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. தென் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல சர்ப்ளஸ் இருந்துச்சு இல்லையா 4500 ருபீஸ், அதை எடுத்து நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ்னு போட்டு 4500 ருபீஸ் போட்டுக்கோங்க. 23,000 பிளஸ் 4500 ருபீஸ் பண்ணீங்கன்னா 27,500 ருபீஸ் வரும். இது அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல கேபிட்டல் ஐட்டம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. லெகசிஸ் மட்டும் இருக்கு 6000 ருபீஸ். இதை எடுத்து நம்ம லயபிலிட்டி சைட்ல போட்டுக்கலாம். ஸோ லெகசிஸ் 6000 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைட்ல ஃபர்னிச்சர் இருந்துச்சு 7000 ருபீஸ்க்கு இப்போ நியூவா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம கிட்ட 12,000 ருபீஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸும் இருந்துச்சு ஃபர்னிச்சர். ஸோ இதையும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணதையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஃபர்னிச்சர்னு போட்டு அசட் சைட்ல 12,000 ருபீஸ் இன்னர் காலம்ல போடுங்க. இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது. ஆட் அடிஷன்ஸ் போட்டு 7000 ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 19,000 ருபீஸ் வரும். அதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா. க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு 100 ருபீஸ். இதை எடுத்து நம்ம அசட் சைட்ல போட்டுக்கணும். ஸோ ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 100 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 to 17 600 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதையுமே நம்ம எடுத்துக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல போடணும். அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா லயபிலிட்டி சைட்ல போடணும். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 600 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் கேஷ் இன் ஹேண்ட். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் தான் நம்ம எடுக்கணும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 1800, கேஷ் அட் பேங்க் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அட் பேங்க் 12,000 ருபீஸ் போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட் 1800 ருபீஸ் போட்டாச்சு. இப்போ இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 33,500 ருபீஸ் வருது. அண்ட் இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 33,500 ருபீஸ் வருது. ஸோ லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு அமௌண்ட் டேலி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சேம் டோட்டல் வந்துருச்சு. ஸோ இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.